ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஷ்ரிம்ப் கிரேவி செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஷ்ரிம்ப் கிரேவி பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் இஷ்டமோ அது சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டை, கிராம்பு, இந்த ஐட்டம், அப்புறம் சோம்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க. போட்டு சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சின்னதாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை, அதோடு 2 வரமிளகாய் அதையும் கிள்ளி இதோடு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். நான் இன்றைக்கி வரமிளகா தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை இப்போ தக்காளி பழத்தோடு சேர்த்துடலாம். ஸோ தக்காளியும் சீக்கிரம் வெந்துடும். தக்காளி ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற ஷ்ரிம்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஷ்ரிம்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா ஷ்ரிம்போட நல்லா பிடிக்கட்டும். ஷ்ரிம்ப்பு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பட் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஷ்ரிம்ப்பு வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கிரேவி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை கப் தேங்காய், அதோட 1 ஸ்பூன் மிளகு. ஷ்ரிம்ப் கறிக்கு மிளகு நல்லாயிருக்கும். ஸோ 1 ஸ்பூன் மிளகு, அதோடவே 1 ஸ்பூன் சோம்பு, இதையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஷ்ரிம்ப் பாருங்கள் நல்லா சுருங்கிருச்சு, தண்ணி நல்லா இழுத்துருச்சு. இப்போ ஷ்ரிம்ப்பு வேகிற கலவா ஒரே ஒரு டம்ளர் தண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு 3 பல் பூண்டு, ஒரு பல் அளவு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா தட்டி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஷ்ரிம்ப்பு நல்லாவே வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி நல்லா இழுத்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் விழுதை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதை ஆப்பத்துக்கு தான் சர்வ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும். அதனால் கொஞ்சம் அளவாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோடு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம், அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இவ்வளோ திக்னஸ் போதும். இது கொதிச்சு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்மளுடைய ஷ்ரிம்ப் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கிடலாம். இந்த ஷ்ரிம்ப் கிரேவி வந்து இட்லி, தோசை, ஆப்பம், அப்புறம் இடியப்பம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரைஸோடவே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலாக ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம் பண்ணுறப்ப வந்து ஷ்ரிம்ப் கிரேவி எடுத்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.